அவ இல்லனா என்னால வாழ முடியாதுங்கிற மாதிரி அவ பேசிட்டா. இதுக்காகவே நான் அவகிட்ட பேசாம இருக்க போறேன். என்னங்க அவதான் கோவத்துல புத்திக்கிட்டத்தனமா நடந்துக்கிறானா, நீங்களும் அவள மாதிரியே நடந்துக்கிட்டா உங்களுக்கும் அவளுக்கும் என்னங்க வித்தியாசம்? அதுக்காக அவ கால்ல போய் விழ சொல்றியா? கொஞ்ச நாள் பொறுமையா காத்துருங்கன்னு தான் சொல்றேன். அவ செஞ்ச தப்பா உணர்ந்து கண்டிப்பா உங்களை தேடி வருவா வெற்றி. வெற்றி அப்பா, லட்சுமியோட சித்தி பேசுறாங்க. லட்சுமி கூப்பிடப்பா. லட்சுமி, நர்ஸ் அம்மா ரூம்ல இருந்துகிட்டு உன் சித்தி போன் பண்ண மாதிரி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்க மாமனாரு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. நான் இங்க இருந்துதான் போன் பண்ணி பேசுறேன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு படபடன்னு இருக்குல்ல. உங்க பொண்டாட்டி என் பொண்ணு கிட்ட சண்டை போடாம பாத்துக்கோங்க. என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன் லட்சுமிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா என்னால தாங்கிக்க முடியாது. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் அப்புறம் பேசுறேன். வச்சிடுறேன். என்ன சொன்னாங்கண்ணே? ஒண்ணுலடா, அப்புறம் பேசுறேன்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்கப்பா. நான் நினைச்சா பணம் எனக்கு சேர்ற வரைக்கும் உன்னை குணமாகவே விட மாட்டேன். வரட்டா? நான் வரேங்கய்யா. நர்ஸ் அம்மா வள்ளியம்மைக்கு எப்படி இருக்கு? பல்ஸ், பிரஷர் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே அவங்க பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்படியா? சரி, நான் போய் டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துறேன். வரேன். லட்சுமி, நான் ஒரு காஃபி கேட்டேன், குடுக்கவே இல்ல. இல்ல, சித்தி கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததுனால கொடுக்க முடியல. இதோ இப்ப நான் போறேன். சித்தி கிட்ட இந்த வாழ்க்கை கிடைக்க அவங்கதான் முக்கிய காரணம். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவங்கள நீ மறந்துட கூடாது. சரி, உங்க அத்தை ட்ரீட்மெண்ட் விஷயமா நான் உங்ககிட்ட தனியா பேசணும். கொஞ்சம் நீங்க வெளியில வரீங்களா? லட்சுமி, உன் அத்தைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எப்படி கொடுக்கணும் விளாவரியா கேட்டு நான் கேட்டுக்கிறேன். போயிட்டு வரீங்கய்யா. விஜய், நீயும் கூட போப்பா. வாங்க. வா. நில்லுங்க. எதுக்கு எங்களை தனியா கூட்டு வந்தீங்க? அத்தைக்கு செக் பண்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு ரூம்குள்ள
இருந்தே போன் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் அப்பவே சொன்னல்ல, உன் சித்தி ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு உன்னை யாரும் கேட்டு கூடாது பாரு. அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். அப்படி எங்க மேல அக்கறை இருந்தா வெளியே இருந்து போன் பண்ணி பேசிருக்கலாம்ல. ஏன் அம்மா ரூம்ல இருந்து போன் பண்ணி பேசுறீங்க? எங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? நானும் யாராவது பாத்துருவாங்களோன்னு பயந்துகிட்டு தான் பேசினேன். இதெல்லாம் எதுக்குன்னு தெரியுமா? எனக்கு அர்ஜென்ட்டா 25,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. நான் ஏற்கனவே உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். அதோட கல்யாணத்துக்கு ஏன் வரலன்னு உங்க வீட்ல சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட 25,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். பணத்தை தரீங்களா? பணமா? நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு டாக்டர் சொன்னாரு. அதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையே. அவருக்கு என்ன, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. வீடு, காரு, பேங்க் பேலன்ஸ்னு செட்டில் ஆயிட்டாரு. அதே மாதிரி நான் எப்ப செட்டில் ஆகிறது? நீங்க உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்ச உடனே என்னால சும்மா இருக்க முடியல. இத பிளாக்மெயில் பண்றீங்களா? நான் பணம் கேட்டத நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு வேண்டியது பணம், பணம், பணம். எப்ப 25,000 ரூபாய் தரீங்க? இப்போ நான் கேட்ட பணத்தை நீங்க தரலன்னா அடுத்தது என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. எப்ப பார்த்தாலும் பேண்டேஜி, ரத்தம், ஊசி, மருந்துன்னு பார்த்து என் மனசு இறுகி போயிடுச்சு. என்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. நான் கேட்ட பணத்தை நீங்க ரெடி பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணுங்க, சரியா? நான் வந்து வாங்கிட்டு போறேன். ஓகே? இருங்க. 25,000 ரூபாய் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? இது ஆரம்பம்தான். இன்னும் போக போக எவ்வளவோ இருக்கு. வரட்டா? பை. என்ன நந்தினி இவ இப்படி சொல்லிட்டு போறா? டாக்டர் நமக்கு நல்லது பண்றதுக்காக தான் இவளை ஏன் சித்தியா நடிக்க சொல்லிருக்காரு. ஆனா இவ இவ்ளோ மோசமானவளா இருக்கா? சரி, இப்போ 25,000க்கு என்ன பண்றது? வீட்ல இருந்து 5 பைசா எடுத்து தர முடியாது. நீங்க தானே இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க, நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. ஏய் நந்தினி, நந்தினி. பின்னாடி ப்ளூ கலர் சாரி போட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல, அது யாரு? அந்த பொண்ணா இந்த ஊர் லைப்ரரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னடி மறுபடியும் யோசிக்கிற? நந்தினி ஏண்டி அந்த ஊர்ல போய் வேலை பார்க்கணும்? சிட்டியை சுத்தி எத்தனையோ ஊர் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு சக்தியோட அம்மா அப்பா இருக்கிற ஊர்ல போய் எதுக்கு வேலை பார்க்கணும்? இதே கேள்வியை தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். திரும்ப அதே கேள்வியை என்கிட்டே கேக்குற. நான் விசாரிச்ச வரைக்கும் நாட்டாமையோட ஒரு மருமக பேரு லக்ஷ்மி, இன்னொரு மருமக பேரு தேன்மொழி. சோ அவ அந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாம தான் இருக்கா. சரி, நந்தினி அந்த ஊர்ல எங்கதான் இருக்கான்னு விசாரிச்சு பாத்தியா? இல்லடி, இனிமேதான் விசாரிக்கணும். அந்த ஊர்ல ஸ்பை யாரையோ வச்சு அவங்களையாவது விசாரிச்சியா? பிடிச்சிட்டேன். யார் அது? சக்தியோட தம்பி கதிர்வேல். அவர் எப்படி உனக்கு தெரியும்? சக்தி தாண்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு.
அவங்க வீட்ல இருக்கிறவங்க யாரு கான்டாக்ட்ஸும் உன்கிட்ட இல்லையே. அப்படி இருக்கும்போது கதிர்வேலோட கான்டாக்ட் மட்டும் உனக்கு எப்படி கிடைச்சது? சக்தியோட தம்பி பேரு கதிர் தானே சொன்னாரு. ஆமா, இது என்ன பொள்ளாச்சி லேண்ட்லைன் இருக்கு. இதையும் நோட் பண்ணிப்போம். பெரிய ஆள்டி நீ. எப்போ அந்த போன் நம்பரை ஞாபகம் வச்சிருந்து நந்தினிய பிடிக்க ஆள் செட் பண்ணிட்டியே. சரி, கதிர்வேலுக்கு போன் பண்ணியா? காலையிலேயே பண்ண, ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வரும்போதே மணி 9. இப்ப வேணா கால் பண்ணி பாரு. This number is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப். லேண்ட்லைனுக்கு வேணா கால் பண்ணி பாரு. ஆமால. ஏய், என்னாச்சுடி? ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? நீங்க ஃபோன் பண்ணிட்டு யார் பேசுறதுன்னு கேக்குறீங்க. உங்களுக்கு யார் வேணும்? அங்க கதிர்வேல்னு. நான் தான் கதிர். நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து அனுஷ்கா பேசுறேன். அனுஷ்காவா? ஞாபகத்துக்கு வரலையே. உங்க அண்ணன் சக்தியோட ஃப்ரெண்டு. அன்னைக்கு கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தேனே, மறந்துட்டீங்களா? ஓ, நீங்களா? இப்போ ஞாபகம் வந்துச்சு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? கதிர், யார் ஃபோன்ல? அது சக்திவேல் அண்ணனோட ஆளு. ஹலோ ஹலோ, சென்னையில இருந்து பேசுறாங்க. சக்திவேல் லவ் பண்றாரா? அது எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏய், என்னடி ஆச்சு? அவங்க பேசிட்டு இருக்காங்க. தங்கவேல் அண்ணா கல்யாணத்துக்கு வந்தப்போ அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவங்க தான் பேசுறாங்க. பேசு பேசு பேசு. ஹலோ, சொல்லுங்க கதிர். அது லக்ஷ்மி அண்ணி வந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க. சரி, உங்க செல்போன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? அது செல் சுவிட்ச் ஆஃப் இல்லைங்க. அன்னைக்கு சக்தி அண்ணனோட பேசிக்கிட்டு இருக்கப்போ தண்ணியில விழுந்துருச்சு. வேற போன் வாங்கி சிம் கார்டு போடணுங்க. எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, உங்க அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏங்க, லேண்ட்லைனுக்கு கால் பண்ண சொல்ல வேண்டியதானே? அதுக்கு கூப்பிட்டா உங்க அப்பாவும் அண்ணனும் எடுத்துருவாங்களோன்னு உங்க அண்ணன் கொஞ்சம் பயப்படுறாரு. அதுவும் இல்லாம அவரு உங்க அண்ணிய பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காரு. எங்க அண்ணி அப்படிதாங்க. அண்ணனை பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணி பக்கத்துல தான் இருக்காங்க. கொடுக்கவா? பேசுறீங்களா? அண்ணி இந்தாங்க. வேண்டாம். நான் உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பேச சொல்றேன். சரிங்க. எங்க அண்ணன் வந்ததும் மறக்காம பேச சொல்லுங்க. பேசுடி. கதிர்வேல், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? லக்ஷ்மி. என்னங்க? ஹலோ. கதிர் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? உங்களோட தம்பி சக்திவேல் இருக்காருல்ல, அவருக்கு அனுஷ்கான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களோட பேசுறான். ஓஹோ. ஹலோ. ஏய்,
அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் விசாரி. லக்ஷ்மி நான் வேணா பேசட்டுமா? எப்படி திடீர்னு பேச முடியும்? சக்திவேலா இருந்தா பேசலாம், இவங்க கிட்ட எப்படி பேசுறது? சரி சரி, அவனே பேசட்டும். சொல்லுங்க. சாரிங்க, இது வெற்றி அண்ணன் அண்ணியோட பேசிக்கிட்டு இருந்தாரா, அதாங்க உங்களோட பேச முடியல. இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அது உங்க ஊர்ல ஒரு லைப்ரரி இருக்கா? இருக்குங்க. அங்க வேலை செய்யறது ஜென்ஸா லேடிஸா? லேடிஸ். ஏன் கேக்குறீங்க? அது 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 சும்மா ஒரு விவரம் தெரியணும், அதுக்கு தான். நான் உங்ககிட்ட கேட்ட ஹெல்ப்பும் அதுதான். நீங்க அந்த லைப்ரரியனோட பேரு, அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு வாங்கி தர முடியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அது இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு டீடைல்ஸ் வாங்கி கொடுங்களேன், நான் அப்புறமா சொல்றேன். அப்புறம் இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்கணும், வேற யாருக்கும் சொல்லிடாதீங்க. என்னங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் தான் அப்புறம் சொல்றேனே. சரிங்க, நான் விசாரிச்சு சொல்றேன். அப்புறம் கதிர்வேல், என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நானே சக்திவேல் அண்ணனோட நம்பர் எப்படி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே கேட்டுட்டீங்க. சரி, அண்ணன் நம்பரை சொல்லுங்க, நான் அவருக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க அவருக்குலாம் ஃபோன் பண்ண வேண்டாம், எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. ஏங்க? அதான் சொன்னேனே. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஆபீஸ் பிஸி, நீங்க என்கிட்டயே என்ன விஷயம்னாலும் சொல்லுங்க. சரி, நம்பரை சொல்லுங்க. அப்புறம் மறக்காம அந்த லைப்ரரியை பத்தி விசாரிச்சு என்கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க. ஏங்க, என் அண்ணன் எப்படிங்க இருக்காரு? அன்னைக்கு காலையில அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போன் தவறி கிணத்துல விழுந்துருச்சுங்க, மறுபடியும் பேச முடியலங்க. ஆமா, அவரும் அதை சொல்லி வருத்தப்பட்டாரு. சீக்கிரமா புது சிம் வாங்கி போட்டு அவர்கிட்ட பேசிடுங்க. சரிங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத பத்தி எதுவும் அவர்கிட்ட பேச வேண்டாம். சரிங்க. நந்தினி அங்க இருக்கிறது உண்மைன்னு மட்டும் தெரிஞ்சது, அவளை முதல்ல அங்கிருந்து விரட்டுறேன், சக்தியை என்னோட ஆளாக்குறேன்.